எப்படி இருக்கீங்க? நான் வார கடைசிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். சனிக்கிழமை நைட் பார்ட்டி. டின்னர் லேட்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு லேட்டாக திரும்பலாம், லேட்டாக தூங்கலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில் லேட்டாக எழுந்ததுனால டிஃபன் சாப்பிடல. இன்றைக்கி நாள் முழுக்க நான் எந்த வேலையும் செய்கிறதா இல்லை. நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம். அச்சச்சோ, நாளைக்கு திங்கக்கிழமை, வாரம் தொடங்குது. அடுத்த வாரத்துக்கு தேவையானதை புலம்பிக்கிட்டே ரெடி பண்ணேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து சமைச்சி முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறத நினச்சாலே பீதி கிளம்புது. அடுத்த நாள் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பேரிடி காத்துக்கிட்டு இருந்தது. வீட்டு வேலை செய்கிற அக்கா இன்றைக்கி வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, பாத்திரம் கழுவணும், வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நேரங்களில் நான் ஏன் இவ்வளோ பதட்டமாகறேன்னு எனக்கே தெரியலை. வீட்டு வேலை செய்யணும்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய மகள்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் எப்படி மறந்து போனேன்? அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? அவங்க என்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறாங்க? சனி ஞாயிறு தான் வாரத்தோட சிறந்த நாட்கள். எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம். வேலை வெட்டி இல்லாமல் பெட்டில் படுத்துட்டு இருக்கிறது, 24 மணி நேரமும் சோஃபாவில் உட்காந்து டிவியும் மொபைலும் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் வாழ்க்கை. வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் தண்டனை. வார நாட்களில் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதும் வேலைக்கு கிளம்புறதும் வெறுப்பானது. ஒவ்வொரு விடியலும் ஆனந்தமானதுன்னு அவங்களுக்கு நான் ஏன் சொல்ல தவறிட்டேன்? வீட்டு வேலைகளையும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் செய்ய முடியும். அதுவும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். படிக்க போகிறதும் வேலைக்கு போகிறதும் சுவாரஸ்யமானது தான். நாம் எதை செஞ்சாலும் அதை மகிழ்ச்சியாகவும் முழு ஈடுபாட்டோடையும் செய்யணும். திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே கொண்டாடப்பட வேண்டிய நாள்தான். இதை மறக்க வேண்டாம். சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களோட வீட்டில் வரலாறு திரும்பும். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.